ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானோட மிகப்பெரிய சேல் வந்து இன்னைக்கு நைட்டு ப்ளஸ் அண்ட் பிரைம் மெம்பர்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இனி நம்ம வீடியோவில் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். பட்ஜெட்லேருந்து ப்ரீமியம் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே வந்து மொத்தமாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் வந்து மிஸ் ஆகலாம், பட் அது வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து டிஸ்கவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ நம்ம டெலகிராம் ஏடிடி டீல்ஸ் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நைட்லேருந்து எக்கச்சக்கமான டீல்ஸ் இருக்கும். ஸோ முக்கியமான டீல்ஸ் எதையுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே வந்து நம்ம டீல் சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சேல் டைமில் நம்ம சேனலுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபவுட் 10,000 பார்க்கும்போது என்னோட கோ டு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா மோட்டோ G45 இருக்கு. ஹெச்டி டிஸ்பிளேவாக இருந்தாலுமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வருது. எல்டர்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணணும், இல்லை நீங்களே வந்து ஒரு செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே வந்து கண்டிப்பாக வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஃபோனாக இருக்கும். 12,999 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ சேல் டைமுக்கு வந்து 1,000 ரூபி கம்மி பண்ணியிருக்காங்க. 11,999 வந்து லிஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. அங்கேருந்து வந்து ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக வந்து 1,000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ எஃபெக்டிவாக வந்து 10,999 வந்து 8,128 GB பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த ப்ரைஸ்க்கு வந்து சூப்பர் வார்த்தை. சப்போஸ் ஒரு வேளை மோட்டோ G34 கிடைச்சாலுமே வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். G35 G45 ரெண்டுமே வந்து ஒரே ஃபோன்ஸ் தான். ஸோ G34ஓட ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு வேளை அண்டர் 10,000 நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா G45லேயே வந்து 4,128 GB இருக்குது. நமக்கு வந்து 8,999 வந்து வித் பேங்க் ஆஃபர்ஸோட வரும். அந்த மாடலுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வந்து IQ Z9X அண்ட் Vivo T3X இருக்குது. சூப்பர் டூப்பர் ஒர்த்தான ப்ரைஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ரெகுலராகவே வந்து நமக்கு 13,000 to 15,000 ருபீஸ் தான் வந்து ப்ரைஸ் வேரி ஆகிட்டு இருக்கும். அண்ட் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னா FunTouch OS ஃபோன், அதாவது Vivo IQ ஃபோன்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் வந்து 6 GB ரேம் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். 4 GB வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. IQ Z9X அண்ட் Vivo T3X ரெண்டுமே வந்து ஒரே ஃபோன் தான். IQ ஃபோன்ஸ் நமக்கு அமேசானில் இருக்கும், Vivo ஃபோன்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும். இந்த சேலில் வந்து Vivo T3X 14,500 வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் வந்து ஃப்ளாட்டாக 1,750 டிஸ்கவுண்ட் இருக்குது. எஃபெக்டிவ் வந்து 12,750க்கு வந்து 6,128 பர்ச்சேஸ் பண்ண முடியும். லெஸ் தென் 13,000க்கு வந்து கண்டிப்பாக சூப்பர் வருது. இந்த மாடல் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது, LCD டிஸ்பிளேயோட வரும், ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் இருக்கும். ஆஃபீஸ் யூஸ்க்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். IQ Z9X வந்து Vivo T3Xோட ஒரு 500 ரூபீஸ் கம்மியாகவே வந்து நமக்கு அமேசானில் கிடைக்குது. ஸோ அந்த மாடலுமே வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வந்து Redmi 13 5G இருக்குது. ரீசெண்டாக லான்ச் பண்ண மாடல். இந்த ஃபோனில் வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார் கிடையாது, பட் உங்களுக்கு வந்து ரியர் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு ஒரு ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா 13 5G கன்சிடர் பண்ணலாம். 13,500க்கு வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. டிஸ்கவுண்ட்லாம் போக வந்து நமக்கு 12,500க்கு வந்து எஃபெக்டிவ் ப்ரைஸாக கிடைக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டு பிளாட்ஃபார்ம்லையுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அடுத்து வந்து சாம்சங் M15 இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து M15 பற்றி நான் மூச்சு பேச்சே வந்து எடுத்ததில்லை, பட் இந்த வாட்டி M15 வந்து 10,999 கொண்டு வராங்க. 4 GB மாடல், பட் 4 GB வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் M15லேயே வந்து 6,128 வந்து 12,500க்கும் கம்மியாக கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பேட்டரி டாப் ப்ரியாரிட்டி, அதிகமாக வந்து வைஃபைல தான் யூஸ் பண்ண போகிறீங்க. மேக்ஸிமம் வந்து மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங் தான் வந்து உங்களுக்கு ஹை ப்ரியாரிட்டியோட ஒரு ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா M15 கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நார்மல் லைட் யூஸ்க்கு வந்து தாங்கும், பட் ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் அதோட ஒரு 1,500 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு வந்து M35 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. M35 வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் இன்னும் வே பெட்டராக வந்து நமக்கு இருக்கும். ரொம்ப லைட் யூஸ் சாம்சங்கில் மட்டும் தான் வேணும், மல்டிமீடியா ஹை ப்ரியாரிட்டியோட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மட்டும் வந்து M15 ட்ரை பண்ணலாம். அண்ட் 13,000க்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ் வித் சார்ஜரோடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரியல்மியோட P1 இருக்குது. என்கிட்ட இருக்கிறது வந்து Narzo 75G, இதுவும் ரியல்மி P1 ரெண்டுமே வந்து ஒரே ஃபோன் தான். ரியல்மி P1 ஃப்ளிப்கார்ட்டில் பாருங்கள், Narzo 75G வந்து அமேசானில். இந்த வாட்டி ரெண்டு பிளாட்ஃபார்ம்லையுமே வந்து 12,999க்கு வந்து இந்த ஃபோன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ சார்ஜருமே பாக்ஸில் கொடுக்கறதுனால எக்ஸ்ட்ரா சார்ஜருக்கு வந்து நம்ம செலவு பண்ண வேண்டாம். நார்மல் டெய்லி யூசேஜாக இருக்கட்டும், கேஷுவலாக கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸ்பீக்கரோட அவுட்புட் நல்லாயிருக்கும். ரியர் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல பேக்கேஜாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னோட பர்சனல் ஃபேவரேட்டாக இருக்குது. அண்ட் அடுத்து வந்து இன்னும் பெட்டரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா CMF Phone 1 இருக்குது. கார்ட்டில் ஆட் பண்ணால் வந்து 1,000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் 1,000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. எஃபெக்டிவாக வந்து 12,999க்கு கிடைக்கும். ஸோ 12,999க்குமே வந்து கண்டிப்பாக நல்லா ஒர்த்து. இன்ஃபேக்ட் Narzo 70 விட ஸ்லைட் ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம அதில் எதிர்பார்க்கலாம். சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் வந்து சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. சார்ஜர் காம்போவாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட் பேஜ்லேயே வந்து கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழே சார்ஜர் இருக்கும், 799 போட்டிருப்பாங்க.
அடிஷ்னல் ஆக்சசரி எல்லாமே வந்து ₹1 இருக்கும். எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 15,000 rupeesக்குள்ளே வந்து ஒரு நல்ல கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் வித் ஓரளவுக்கு வந்து நல்ல பேட்டரி பேக்கப் கூட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா Samsung M35 இருக்கும். Samsung M35 வந்து வித் கூப்பான் அண்ட் பேங்க் டிஸ்கவுண்ட்டோட வந்து இந்த வாட்டி 13,999 கொண்டு வராங்க. அந்த ப்ரைஸ்க்கு சூப்பர் ஒர்த்து. ஏன்னா இனிஷியலாக 19,999 லான்ச் பண்ணாங்க. அந்த ப்ரைஸ்க்கு வந்து எனக்கு கேட்டால் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பட் இப்போ வந்து ஃப்ளாட்டாக ஒரு ₹6,000 ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வருது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து Gorilla Glass Victus மாதிரி ப்ரொடக்ஷன் இருக்குது. ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ வீடியோகிராஃபிக்காக ஒரு ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணலாம். பட் நார்மல் டெய்லி யூசேஜ் அப்படின்றப்போ வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஃபோனாக இருக்கும். ஃபோனோட கான்ஸ் அப்படின்னா வந்து கேமிங்க்கு வந்து பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டாம். நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு ஃபோனோட வெயிட் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா M35 வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். பட் கேஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா 1/4 கிலோ வெயிட்டு போயிடும். அடுத்து 15,000 rupeesல வந்து Narzo 70 டர்போ இருக்குது. 16,999 லிஸ்ட் பண்ணுவாங்க. ₹2,000 வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்குது. அமேசான் பேஜ்லேயே வந்து நீங்கள் அப்ளை கூப்பான் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைனல் பேஜில் உங்களுக்கு அந்த 2,000 டிஸ்கவுண்ட் வந்துடும். ஸோ எஃபெக்டிவாக வந்து 14,999 வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த ப்ரைஸ்க்குமே வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து அண்டர் 20,000 வந்து நமக்கு இன்னும் பெட்டரான ஃபோன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. பட் ஃபஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் வந்து OnePlusோட Nord CE3 இருக்குது. இந்த சேலில் வந்து வித் பேங்க் ஆஃபர்ஸோட 15,750 கிடைக்குது. அந்த ப்ரைஸ்க்கு வந்து சூப்பர் வருது. நீங்கள் வந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக பார்க்குறீங்க இல்லை ரெகுலர் யூஸ்க்காகவே வந்து ஒரு ஃபோன் பார்த்துட்டு இருந்தாலுமே வந்து நல்ல லைட் வெயிட்டாக ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸோட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா iQOO Z9 Vivo T3 இருக்குது. 18,500 வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஃப்ளாட்டாக ₹2,500 டிஸ்கவுண்ட் இருக்குது. T3க்கு வந்து HDFC கார்டு டிஸ்கவுண்ட் இருக்குது. அமேசானில் நமக்கு iQOO Z9க்கு வந்து SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் 2,500 டிஸ்கவுண்ட் இருக்குது. எஃபெக்டிவாக ரெண்டு ஃபோனோட 8/128GB மாடல் வந்து ₹16,000 பர்ச்சேஸ் பண்ண முடியும். 8/256GB மாடல் வந்து ₹2,000 எக்ஸ்ட்ரா வரும். ₹18,000 வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதாவது 17,998. நிறைய பேர் ரீசெண்டாக நம்ம சேனலில் கேட்டது என்னென்னா அண்டர் 20,000 வந்து ஓரளவுக்கு நல்ல கேர்வ்டு டிஸ்பிளே ஃபோன் கேட்டிருந்தீங்க. Moto G85 இந்த லிஸ்ட்டில் நான் ஆடே பண்ணல. G85 எல்லாமே வந்து ₹12,000 ₹13,000 அப்படின்னா வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். பட் ஸ்டில் இந்த Moto G85 வந்து இந்த சேலில் வந்து 16,000 கொண்டு வராங்க. ஸோ Moto G85 செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணுறதுக்கும் லைட் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குமே தவிர பட் அந்த ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணாது அந்த ஃபோனை. அதுக்கு பதிலாக வந்து நம்ம iQOO Z9s ட்ரை பண்ணலாம். அதுவுமே வந்து கர்வ்டு டிஸ்பிளே ஃபோன் Dimensity 7300 யூஸ் பண்ணி பவர் பண்ணியிருக்காங்க. நார்மல் டெய்லி யூசேஜாக இருக்கட்டும் ஃபோட்டோகிராஃபிக்காக ஒரு ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டை வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனாக இருக்கும். அடுத்து வந்து 19,000 வந்து Nothing Phone 2a இருக்குது. 21,000 லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கார்ட்டில் வந்து ஆட் பண்ணால் ₹1,000 டிஸ்கவுண்ட் இருக்குது. HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் ₹1,000 டிஸ்கவுண்ட் இருக்குது. எஃபெக்டிவாக வந்து 19,000 பர்ச்சேஸ் பண்ண முடியும். சார்ஜர் வராது. ஸோ சார்ஜர் நீங்கள் அந்த 65 வாட் GAN சார்ஜர் வாங்குறதுக்கு பதிலாக 33 வாட் சார்ஜரே வந்து 799க்கு காம்போவில் ஆட் பண்ணுறேங்க. ஸோ ஃபோன் 2a வந்து 19,000 ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் அல்ட்ரா ஒயிட் கேமராவுமே வந்து தரமாக இருக்கும். 20,000க்கு மோட்டோவில் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைட் டு நார்மல் யூசேஜ்க்கு Edge 50 Fusion இருக்குது. வித் பேங்க் ஆஃபர்ஸோட நமக்கு 19,999க்கு இந்த வாட்டி கொண்டு வராங்க. ஸோ மோட்டோலன்னு பார்த்தா G45 Edge 50 Fusion தான் வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸில் இருக்குது. மற்ற எல்லாமே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அப்படியே அதிகமாக தான் இருக்குது. ஸோ மோட்டோவில் நான் மற்ற மாடல்ஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. இந்த ரெண்டு மாடல்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அபவுட் 20,000 போகும்போது 2a+ எல்லாத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணுறேங்க. Vivo T3 Proவும் iQOO Z9s Pro இருக்குது. Vivo T3 Proக்கு வந்து ₹2,000 பேங்க் டிஸ்கவுண்ட்டோட எந்த கார்டு யூஸ் பண்ணாலுமே வந்து ₹2,000 டிஸ்கவுண்ட் இருக்குது. எஃபெக்டிவாக வந்து 23,000க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது 8/128GB மாடல். இந்த பக்கம் iQOO Z9s Pro வந்து 8/128GB மாடல் வித் பேங்க் ஆஃபர்ஸோட 21,999க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ T3 Proவோட ஒரு ₹1,000 கம்மியாக ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டுமே வந்து ஒரே ஃபோன்ஸ் தான். கர்வ்டு டிஸ்பிளேயோட பார்க்குறீங்க அப்படின்னா 22,000க்கு வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். Snapdragon 7 Gen 3 பேஸ்டு ஃபோன். இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து மல்டி டாஸ்கிங் மாதிரி ஏரியாஸ்லையுமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். OnePlusோட Nord CE4 வந்து இந்த வாட்டி iQOO Z9s விட கம்மியாக இருக்குது. 22,000 கொண்டு வராங்க. ப்ளஸ் Nord Buds 2 or ₹1,500 பட்ஸ் வரும். அதுவுமே வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல பேக்கேஜாக இருக்குது. ஃப்ளாட் டிஸ்பிளே அப்படின்றதுனால நமக்கு டெம்பர் கிளாஸும் கிடைக்கும். அதுவே வந்து 25,000 பார்க்குறீங்கன்னா கேமரா ஃபோன் இந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு பியூர் கேமரா ஃபோன் அப்படின்றப்போ வந்து Honor 200 வந்து நமக்கு ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த சேலில் வந்து 24,999க்கு வந்து அமேசானில் கொண்டு வராங்க. அடுத்து அண்டர் 30,000 பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பியூர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி டாப் ப்ரியாரிட்டி அப்படின்றப்போ Realme GT60 இருக்குது. என்னோட பர்சனல் ஃபேவரேட். ஸோ ரியர் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது.
பட் இந்த ப்ரைஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணுறதுனால எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணி நல்ல இமேஜ் வந்து நமக்கு கொடுக்கும். அண்ட் முக்கியமாக பேட்டரி பேக்கப் வந்து தரமாக இருக்கும். ஸோ GT60 வந்து என்னோட கோ டு ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் ரெகுலர் ப்ரைஸ் வந்து 31,000 லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 128GB வந்து இந்த சேலில் 25,500 கொண்டு வராங்க வித் கூப்பான் டிஸ்கவுண்ட், பேங்க் டிஸ்கவுண்ட்டோட. பட் உங்களுக்கு வந்து பட்ஜெட் இருக்குது அப்படின்றப்போ 256GB மாடல் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அரௌண்ட் 27,000 வரும். அது அடுத்து வந்து இன்னும் பெட்டரான பில்டு குவாலிட்டியோட பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா OnePlusோட Nord 4 இருக்குது. ப்ளஸ் லென்த்தியான அப்டேட்ஸுமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரெகுலராக 30,000 ருபீஸ்க்கு வந்து 8128 இருக்குது. இந்த சேலுக்கு வந்து 25,999 வந்து கொண்டு வராங்க. Nord 4மே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபோனாக இருக்கும். 30,000க்குள்ளே பியூர் கேமரா ஃபோன் அப்படின்னா வந்து சாம்சங்கோட S23 FE எதர் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், வீடியோகிராஃபியாக இருக்கட்டும் மாஸ் பண்ணோம். என்னோட ஃபுல் யூசேஜ் மொபைல் டேட்டாவில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணுறேங்க. எந்த மாதிரி யூஸர் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, இண்டோரில் வந்து ஏதாவது ப்ராடக்ட் பீரோல் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும், இல்லை நீங்களே வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க, மோஸ்ட்டாக வந்து ஒரு ஏசி ரூமில் யூஸ் பண்ணுறீங்க, ஒய்ஃபைல தான் வந்து உங்கள் யூசேஜ் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்றப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். செகண்டரி ஃபோனாக ஒரு கேமரா சென்ட்ரிக் ஃபோன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். வீடியோகிராஃபி தரமாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ரொம்ப கேம் ப்ளே பண்ணுறீங்க, உங்கள் யூசேஜ் மொபைல் டேட்டாவில் இருக்குது அப்படின்றப்போ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி யூஸர் வந்து இந்த ஃபோன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து திட்டாதீங்க. பேட்டரி பேக்கப் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் One UI சொல்லவே தேவையில்ல, கேமரா ப்ளஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். இதில் 30,000க்குள்ளே வந்து பியூர் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபோனை பார்க்கும்போது நமக்கு IQ Neo 9 Pro இருக்குது. இன்னொரு பக்கம் Vivo T3 Ultra இருந்தாலுமே வந்து நமக்கு இது 8 Gen 2 பேஸ்டு ஃபோன். தெர்மல் இஷ்யூஸ் மாதிரி வந்து நம்ம பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் Neo 9 Pro வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். Vivo T3 Ultra இருக்குது. பட் அது வந்து நீங்கள் ஒய்ஃபைல அதிகமாக கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவு ஃபேவரபுளாக இருக்கும். பட் ஸ்டில் அதே ப்ரைஸில் வந்து நமக்கு 8 Gen 2 பேஸ்டு ஃபோன் கிடைக்கும்போது நம்ம Neo 9 Pro மாதிரி ஃபோன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் விவோ தான் வேணும், கேமரா பெட்டராக வேணும் அப்படின்றப்போ வந்து லைட்டாக பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி Vivo V40 ஃபோன் வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஸ்டில் T3 Ultra வந்து எந்த விதத்துலையுமே வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காது. பட் அதை விட பெட்டரான ஃபோன் சேம் ப்ரைஸில் கிடைக்கிறதுனால வந்து T3 Ultra நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு Neo 9 Pro ட்ரை பண்ணலாம் அப்படின்றேன். Neo 9 Proவோட 8256 வந்து இந்த சேலில் வந்து 32,000 கொண்டு வராங்க. ஸோ இதுவுமே வந்து தரமான ஆப்ஷன். 35,000க்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் அப்படின்றப்போ வந்து OnePlus 12 இருக்குது. பேட்டரி பேக்கப் வேறு லெவலில் இருக்கும். நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்கள் மறக்காமல் வந்து அந்த ரிவ்யூ வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேட்டரி விஷயத்தில் ஸ்டில் நிறைய பேர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஃபோன். பில்டு குவாலிட்டிலையுமே வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. ரியர் கேமரா, அந்த மெயின் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அடிஷ்னல் சும்மா வத்தல் தொத்தலாக கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் கேமராவுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக வந்து 35,000க்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், பேட்டரி ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும் ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனாக இருக்கும் அது. ஸோ 12 35,000க்கு 8256 வருது இந்த சேலில். ஸோ கூப்பான் டிஸ்கவுண்ட், பேங்க் டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகி வந்துடும். அண்ட் Realme GT6 வந்து இந்த சேலில் மேபி 35,000க்கும் கம்மியாக கிடச்சிது அப்படின்னா பெட்டராக இருக்கும். 12 விட ஸ்லைட்லி பெட்டரான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சேலில் வந்து அவங்க 37,000 அப்படின்றாங்க. பட் 35,000க்கும் கம்மியாக கிடச்சிதுன்னா ஒர்த்தாக இருக்கும். பியூர் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அண்டர் 40,000 பார்த்தோன்னா சாம்சங்கோட S23 இருக்குது. காம்பேக்டான பவர் பேக்கடு ஃபோன், கேமரா ஹை ப்ரியாரிட்டி அப்படின்றப்போ வந்து தாராளமாக வந்து S23க்கு போயிடலாம். நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். லென்த்தியான அப்டேட்ஸ் வந்து இன்னும் ஸ்டில் S23க்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. 38,000க்கு வந்து இந்த வாட்டி ஃப்ளிப்கார்ட்டில் கொண்டு வராங்க. சூப்பர் ஒர்த்து. பட் S23 இருக்கட்டும், Pixel 8, ஐஃபோன்ஸு, S23 Ultra எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் வந்து அந்த அவங்க சொன்ன ப்ரைஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஸ்லோவாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வந்து Pixel 8 இருக்குது. Pixel 8 வந்து சேல் ப்ரைஸ் வந்து 35,999 வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக 1,500 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. சூப்பர் காயின் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 2,000 ருபீஸ் இருக்குது. ஸோ எஃபெக்டிவாக 32,999 வந்து வாங்க முடியும். எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து இதில் ஆட் பண்ணல. ஸோ கேம் ப்ளே பண்ணுறவங்க வந்து பெருசாக Pixel ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஒரு நல்ல சாஃப்ட்வேர் அண்ட் கேமரா வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் ஸ்டில் Pixel எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற யூசர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து 40,000 to 50,000 ருபீஸ்னு பார்க்கும்போது Xiaomi 14 இருக்குது. 8 Gen 3 பேஸ்ட் ஃபோன். ஸோ இதுவுமே வந்து சாலிடான கேமராஸோட ஒரு காம்பேக்ட் கில்லர். இனிஷியல் லான்ச் பண்ணது என்னமோ வந்து 70,000க்கு. இப்போ வந்து நமக்கு அந்த கூப்பான் டிஸ்கவுண்ட் 7,000 ருபீஸ் இருக்குது. பேங்க் டிஸ்கவுண்ட் 5,000 ருபீஸ் இருக்குது. அப்பப்போ அடிஷ்னல் எக்ஸ்சேஞ்சும் சேர்த்து வந்துடுது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது காணாமல் போயிடுது. ஸோ நீங்கள் வாங்க போகும்போது வந்து அடிஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்கான்ற ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த சேலில் வந்து 45,999 கொண்டு வராங்க அமேசானில். இதுவுமே வந்து ஒரு நல்ல ப்ரைஸிங்காக இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பியூர் கேமிங்காக ஒரு ஃபோன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா
IQ12 இருக்குது. பட் கேமிங் மட்டும் இல்லை, ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் வந்து இந்த சேலில் 48,000 கொண்டு வராங்க. 8 Gen 3 பேஸ்டு ஃபோன். அதுக்கு அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வந்து OnePlus 12 இருக்குது. OnePlus 12மே வந்து நான் ரொம்ப பெரிய ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து 55,999ன்றாங்க. பட் இந்த சேலில் மேபி 53க்கும் கம்மியாக கிடச்சிது அப்படின்னா இன்னும் ஒரு பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸ்டில் வந்து அந்த 55,000 ருபீஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒர்த்தான ஃபோன் தான். OnePlus 12மே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா சாம்சங்கோட S23 Ultra வந்து இந்த சேலில் 69,999 கொண்டு வராங்க. இந்த ஃபோனுமே வந்து சூப்பர் ஒர்த்து, அமேசானில் லிஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் S24 Ultraவுமே வந்து மேபி உங்களுக்கு வந்து ஒரு 1,05,000 கிடைக்குது அப்படின்றப்போ வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் iPhone 15 சீரீஸ்னு எடுத்துன்னா 15 வந்து இனிஷியல் ஃபஸ்ட் சேலுக்கு வந்து மேபி 50,000 கொண்டு வரலாம். அதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பெட்டர் பேட்டரி பேக்கப்போட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா 15+ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். OnePlus Open இந்த வாட்டி வந்து சேலுக்கு 1 lakh கொண்டு வராங்க. ஸோ அந்த மாடலுமே வந்து நீங்கள் ஃபோல்டபுள் டிவைஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா OnePlus Openமே வந்து செக் பண்ணி பாருங்கள். iPhone 15 Pro 128GB மாடல் வந்து சேல் ப்ரைஸ் 99,999 கொண்டு வராங்க. பேங்க் டிஸ்கவுண்ட் 5,000 ருபீஸ் இருக்குது. எஃபெக்டிவாக 95,000 பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் 15 Pro ஸ்கிப் பண்ணிட்டு Pro Max வேணால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 15 Pro Max மினிமமே வந்து 256GB ஸ்டோரேஜோடு வருது. சேல் ப்ரைஸ் வந்து 1.2 lakhs வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. பேங்க் டிஸ்கவுண்ட் 5,000 இருக்குது. எஃபெக்டிவாக 1,15,000 பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ 15 Proவில் 256 போனீங்க அப்படின்னா 15 Pro Maxோட நியர் ப்ரைஸ்க்கு வந்துடும். ஸோ Pro Maxே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடிஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வேறு இருக்குது. பிலோ 10,000 பார்க்கும்போது சாம்சங்கோட M05 அண்ட் F05 இருக்குது. G85 பேஸ்டு ஃபோன் 6,500க்கு வந்து 464GB மாடல் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாடல் வந்து நார்மல் லைட் யூஸ் அப்படின்றப்போ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நார்ஜோவில் வந்து N63 மாடல் அமேசானில் இருக்குது. யூனிசாக் பேஸ்டு ஃபோன். இதுவுமே வந்து லைட் யூஸ்க்கு வந்து ஓகேவாக இருக்கும். இந்த ஃபோனுமே வந்து 7,200 லிஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ்மே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஃபோன். அண்ட் சாம்சங் M14 4G இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே உள்ள ஃபோன். ரொம்ப லைட் யூஸ் மல்டிமீடியாக்காக பார்க்குறீங்க அப்படின்றப்போ வந்து M14 4Gமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து Nokia G42 வந்து 9,000 பிலோ கிடைக்குது அப்படின்றப்போ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதே 9,000 ருபீஸில் வந்து மோட்டோட G45மே வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால அந்த 128GB மாடல் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த சேலில் நீங்கள் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க பிளான் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் ATD டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான டீல்ஸ் வந்து அங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் இந்த சேலில் நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணி வாங்குறதுனால சேனலுக்கு வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சப்போர்ட் வந்து உங்கள்கிட்ட நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.